ட்ரால் மெட்டீரியல் ஆகிவிட்டாரா தளபதி விஜய்? நீங்க முதல்ல என்ன பண்ணணும், பசிக்கிறவனுக்கு தான் நீங்க சோறு போடணும். பசியே எடுக்காதவனை கூட்டுட்டு வந்து நீங்க விருந்து கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே நீங்க போய் சேரணும். நீங்க அப்போ தேர்வு செய்த ஆட்கள் நீங்க என்ன பாத்தீங்களா அந்த வீடியோல எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்மைல் இருந்தது. ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல. விஜயகாந்தோட நல்லடக்கம் முடிஞ்ச அடுத்த நாளே ஒரு செஞ்சது வந்து எதிரொலிச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய லுக்ல வந்து ஒரு கேள்வி இருக்கு. நான் வந்து இப்போ என்னோட தலைமுடி எப்படி இருக்குங்கிறத நான் வந்து சொல்ல முடியுமா? நான் இது எது உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியும். இதையே வந்து ஒரு பெரிய விவகாரமா மிக பெரும் பிரச்சனையா எதுக்கு உருவகப்படுத்தணும்னு நான் கேட்கிறேன். அஜித்தை வந்து நீங்க வல்ல முடி இருந்தா நீங்க என்ன பண்றீங்க? சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைலிஷ் அப்படின்ட்டு சொல்றீங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட ஜேர்னலிஸ்ட் வெற்றிவேல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். ட்ரால் மெட்டீரியல் ஆகிவிட்டாரா தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, தூத்துக்குடியில் வந்து ஃப்ளட்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய மக்கள் இயக்கம் சார்பாக வந்து உதவிகள் செய்ய அவர் நேரடியாக களத்தில் இறங்கி பண்ணார். அதில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் பண்ணது சுவாரஸ்யமான விஷயங்களா மாறிடுச்சு. அதுதான் உண்மை. என்னன்னா, நிவாரணம் வேணான்னு சொல்லி செல்ஃபிக்காக வந்தவங்க போட்டோ கொடுக்கறதுக்கு போஸ்ட் தரலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வாங்காம போன ஒரு பையன், விஜய் யாருன்றதே அடையாளம் தெரியாம தேடிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் டென்ஷன் ஆன புஷி ஆனந்த வந்து கூல் பண்ணி ஒட்டுமொத்த டீமும் கூலா வேலை பாருங்க, டென்ஷன் ஏத்திக்காதீங்கன்னு சிச்சுவேஷன்ஸை வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண விஜய். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்க. ஸோ அதை பத்தி இது பெரிய தொடரா பேசணும் போல இருக்கு. முதல்ல விஜய் அவர்கள் செய்த இந்த உதவியை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டணும். ஏன்னா வேற யாருமே, அதாவது நடிகர்கள்ல வந்து பெரிய நடிகர்கள் நான் சொல்றது, சின்ன சின்ன நடிகர்கள்லாம் சென்னை வெள்ளத்திலையும் சரி தூத்துக்குடி வெள்ளத்திலும் நிறைய பேர் உதவி பண்ணாங்க. பெரிய நடிகர்கள்லாம் யாரும் போய் நேரடியா உதவி செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ரஜினிகாந்த் சில உதவிகள் செஞ்சிருக்காரு தூத்துக்குடிக்கும், நேரடியா போலையே தவிர அனுப்பிச்சிருக்காரு, நிவாரண பொருட்கள் அனுப்பிச்சிருக்காரு. கமல் அவர்கள் கட்சி சார்பா போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் நேரடியா போய் செஞ்சாரு. அது எதுக்காக செஞ்சாருங்கிறது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் காரணங்கள கூட பின்னாட்களில் வரும். ஆனால் அவர் இப்போ வந்து அந்த செஞ்ச அந்த உதவியை வந்து நம்ம பாராட்டி வரவேற்றுதான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி உதவி செய்யும் போது நம்ம யாருக்காக உதவி செய்யறோம்? நீங்க முதல்ல என்ன பண்ணணும், பசிக்கிறவனுக்கு தான் நீங்க சோறு போடணும். பசியே எடுக்காதவனை கூட்டுட்டு வந்து நீங்க விருந்து கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், போயிடும். அவன் எழுந்து போய்கிட்டே இருப்பான். நேற்று நடந்தது அதுதான். நான் ரொம்ப அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்தது, ஒன்று வந்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு இவரு கொடுக்குறாரு, அதெல்லாம் வேணான்ட்டு போயிட்டே இருக்கு. அப்போ நீங்க அவங்க ஒரு 100 பேர், அதாவது யாருக்கு உதவி தேவையோ அவங்கள வந்து கூட்டிட்டு வர தவறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு அரசியல் செட்டப்ல எல்லாம் சில நடக்கும் பாத்தீங்களா, இந்த ஏழைகளுக்கு கல்யாணம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 100 ஜோடியில வந்து ஒரு 50 ஜோடிக்கு மேல ஆல்ரெடி கல்யாணமான ஜோடியா இருக்கலாம், இல்ல அந்த இதுக்காகவே வந்து தயார்படுத்தப்பட்ட ஜோடியா இருக்கலாம். நிறைய இதுல பாத்துருக்கோம். அவரு எனக்கு ரொம்ப அந்த மாதிரியே இருந்தது. ஒரு கல்வி உதவி வழங்கினார் இல்ல விஜய் சென்னையில. அப்பவே வந்து அந்த டாப் ஸ்டூடெண்ட்ஸ்லயே வந்து பல குளறுபடிகள் நடந்ததுன்னு கடும் விமர்சனம் எழுந்தது. அப்போ நீங்க இப்ப உதவி செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும், அந்த உதவி சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே நீங்க போய் சேரணும். நீங்க அப்போ தேர்வு செய்த ஆட்கள் நீங்க என்ன, யாரெல்லாம் அதை பண்ணாங்க? நீங்க முதல்ல விஜய் வந்து அந்த சம்பந்தப்பட்டவங்க மேலதான் வந்து அவர் கோவப்படணும். அவருக்கே தெரியணும். ஆமா, என்ன இத மாதிரி நடந்துடுச்சு, இத மாதிரி இருக்குங்கிறது அந்த நேரத்துல சமாளிச்சிட்டாரு. ஆனா இது எவ்வளவு பெரிய தவறு, குளறுபடி அது. அதுவும் ஒரு அம்மா வராங்க, அவங்களுக்கு விஜயே யாருன்னு தெரியலங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் பாக்குறேன். அம்மா நான் தான் தோற்றம் கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் டிஃபரண்டா கம்ப்ளீட்டா வந்து திரையில பார்க்கக்கூடிய விஜய் அவர் இல்ல. குறை சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்போ வந்து நீங்க அவரையாவது முன்னிலைப்படுத்தி இருக்கணும். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் எவ்வளவு பேர் முன்னாடி நீங்க மீடியாக்கள் நீங்க நிக்கும் போது அவரு
அவருக்கே அந்த நேரத்துக்கு என்னவா இருந்திருக்கும், ஒரு ஷாக்கிங் இருந்திருக்கும்ல அது. ஆனா அவர் அழகா ஹேண்டில் பண்ணிட்டாரு அத. ஆமா. நான் இங்க இருக்கமான்னு சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே பண்ணிட்டாரு. ஸ்மைல். நேத்து பார்த்தீங்களா? அந்த வீடியோல எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்மைல் இருந்தது. அவர வெறுப்பேத்தி கோவப்படுத்தின இடத்துல கூட அவர்ட்ட ஒரு பியூர் ஸ்மைல் இருந்த மாரி நான் நெறைய இடங்கள்ல பார்த்தேன். ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல. விஜயகாந்தோட மறைவுல அவருக்கு கிடைச்ச அந்த பாசம், அன்பு, வரவேற்பு ஒரு மனுஷனுக்கு மீறி ஒரு நடிகருக்கு அவரும் அரசியலில் இறங்கியவரு. விஜயகாந்த் அவர்களும் அரசியலில் இறங்கியவரு. ம். அவருடைய மறைவுக்கு மக்கள் மத்தியில எப்பேற்பட்ட ஒரு அனுதாபம், அவங்க எப்படி அத வந்து மக்கள் வந்து அவருடைய அன்ப அன்ப வெளிப்படுத்துனாங்க. வெளிப்படுத்துனாங்கங்கிறது வந்து பார்த்திருப்பாரு. விஜய் பார்த்தாருல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்படிதான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பார்த்தது அடுத்த நாளே அவருடைய விஜயகாந்தோட நல்லடக்கம் முடிஞ்ச அடுத்த நாளே ஒரு செஞ்சது வந்து எதிரொலிச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு இந்த இடத்துல அவருடைய லுக்ல வந்து ஒரு கேள்வி இருக்கு. இது எந்த இதுல கேட்கிறேன்னு எனக்கே தெரியல. ஒரு 40 பிளஸ் கிட்ட வர்றப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முன்பக்கத்துல இருக்க முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சது. பட் அந்த ஒரு தோற்றத்த வந்து அவர் மறைக்கணும்னு நினைக்கவே இல்ல. இதுதான் நானு, இதுதான் என்னுடைய இது அப்படிங்கிறத மக்கள் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பழக்கப்படுத்திக்கிட்டாரு. அதாவது திரையில மட்டும் வந்து அதுக்கான ஸ்டைல மெயின்டெயின் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஆஃப் ஸ்க்ரீன்ல அதாவது படங்கள் இல்லாம இயல்பான வாழ்க்கையில வந்து நான் வந்து பரட்ட தல தான். நான் வந்து வெளுக்க தல தான் அப்படிங்கிறத வந்து அவரு அப்பட்டமாவே வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. அ எனக்கு சமீப காலங்கள்ல விஜய் அவர்களுடைய இந்த தோற்றத்துல வந்து பார்க்குறப்ப எனக்கு அதே ஒரு இத ஃபாலோ பண்றாரோ அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன் அப்படின்னா, இல்ல, இல்ல. முடி விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு. அதுக்கான எந்த விதத்தையும் அவர் வந்து இது பண்ண மாட்டாரு. பட் இப்ப ஓப்பன் அப் ஆயிட்டாரோ, அதுக்கு வந்து நான் இப்படித்தான் அத வந்து மக்கள் இது பண்ணிக்கணும்னு தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் ஓப்பன் அப் ஆயிட்டாரா? அந்த மெத்தட ஃபாலோ பண்றாரா? என்ன அது எனக்கு இல்ல தெரியல. இது ஒரு பெரும் கேள்வியா ஏன் வருதுன்னு எனக்கு புரியல. ஒரு சாதாரண தலைமுடி விவகாரம் தானே. ம். ஏன் அத சாதாரணமா எடுத்துட்டு போங்க? ஏன் இது ஏன் ஒரு ஒரு பெரிய இமேஜுக்கு ஒரு ஒரு விஷயமா சோசியல் மீடியால ட்ரோல் பண்ற மாரியே ஏன் யோசிக்கணும்னு நான் கேட்கிறேன் நான். ம். ம். அத நீங்க சாதாரணமா கடந்து போலாமே. இப்ப ம். அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஒரு இப்போ இப்போ நான் வந்து இப்போ என்னோட தலைமுடி எப்படி இருக்குங்கிறத நான் வந்து சொல்ல முடியுமா நானு? இது எது ம். உண்மை, பொய்ங்கிறது எனக்கு தெரியும். ம். ம். இதையே வந்து ஒரு ஒரு பெரிய விவகாரமா, மிக பெரும் பிரச்சனையா எதுக்கு உருவகப்படுத்தணும்னு நான் கேட்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் எப்படி இருந்தாருன்னா, அவரு ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவர் எந்த இமேஜுக்குள்ளேயும் சிக்காமல் தன்னை வளர்த்துக்கிட்டவரு. அவரு வில்லனா வந்தாரு. ஒரு ஒரு ஹீரோக்கு முன்னாடி சின்ன ஒரு சில கதாபாத்திரங்கள் நெகட்டிவ் ஷேட்ஸும் பண்ணாரு. அப்புறமா ஹீரோ வந்து ஆரம்பத்திலிருந்தே அவரு வந்து பண்ணிக்கிட்டாரு. அப்ப நீங்க சத்யராஜ் சார்லாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்கவங்களுக்கு என்னது? ஏன் இந்த ஒரு விவகாரம் விஜயை பத்தி மட்டும் ஏன் வந்து இப்படி வந்து எழுப்பப்படுதுங்கிறதுக்கு நான் ஒரு ஒரு காரணமா என் மனசுல படுற நான் ஒரு காரணத்த சொல்றேன். ம். இப்ப அஜித்த வந்து நீங்க வெள்ள முடி இருந்தா நீங்க என்ன பண்றீங்க? சால்ட் அண்ட் பெப்பர், ஆ, ஸ்டைலிஷ் ஆ லுக் அவ்வளோ. அப்படின்ட்டு சொல்றீங்க. ம். ஏன் வந்து விஜய் மீதான ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆ. ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க? ஏன் அது ஒரு உருவகேலி சார்ந்து ஏன் ம். வருது? நான் சோசியல் மீடியால கொஸ்டின் ரைஸ் பண்றவங்களுக்கு தான் நான் கேட்கிறேன். ம். இப்போ ஒரு ஒரு இந்த ம். மாதிரியான உருவகேலி அப்படிங்கிறது வந்து காமெடிகள்ல, சினிமாக்கள்ல ரொம்ப இருந்தது. இப்ப மக்களும் அதிகமா பேசுனாங்க. இப்பதான் அதெல்லாம் குறைஞ்சது. ஈவன் கவுண்டமணியே அது மாரி பண்ணியிருக்காரு. சந்தானம் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காரு. பாடி ஷேமிங் நெறைய ஆமா. நடந்திருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ மிக பெரும் குரல். ஒரு பக்கம் நீங்க சோசியல் மீடியால குரல் குடுக்குறீங்க. ம். அதே சமயத்துல விஜய் ஒரு ஹேர் ஸ்டைல் முன்னாள் எப்படி இருந்தாரு, இப்போ நடிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து டக்குன்னு வந்தாங்கன்னா, அதுல என்ன எப்படி இருந்தா கெட்டப்ல தான் நமக்கு என்ன? வருவாங்க. அப்படிங்கிற பக்குவம் இருக்கணும். நீங்க ம். ஒரு மனிதனை புறத்தோற்றத்தில் வைத்து நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் வேல்யூ குடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான். ஏன் புறத்தோற்றத்தை வைத்து ஒரு வேல்யூ குடுக்குறீங்க? அவங்க என்ன விஷயம் பண்றாங்க? இப்போ பாருங்க நேத்து விஜய் ஒரு நல்ல விஷயம் பண்ண வந்தார். ம். ஒரு நல்ல ஒரு நலத்திட்ட உதவின்னு பண்ணாரு. ஆனா, அந்த ஒரு விஷயம் போய் ரீச் ஆச்சா? அடிபட்டு போயிருச்சு. அடிபட்டு போயிட்டு அத விட்டுட்டு அத தாண்டி அத எல்லா தாண்டி விஷயங்களும் வந்து ஹிட் என்னெல்லாம் நீங்க ஆயிடுச்சு. போது பாருங்க. இன்னொன்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அஜித்துக்கு நீங்க சால்ட், பெப்பர் வெள்ளையா இருந்தாலும் பரவால்ல. இப்ப அஜித் வந்து இப்படி வந்து அவரோட கலர் அவருடைய தலைமுடி வெள்ள தான் அப்படிங்கிறதுல இருக்கிறதுக்கு வந்து நீங்க இது பண்ணும்போது, ஏன் இப்படி ஒரு கம்பேரிசன் இப்படி ஒரு எதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது தான் எனக்கு புரியல. அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இது மாறவும் மாறாதுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலத்துல கடைசியில வந்து அதுதான் இப்போ அதான் மைண்ட்ல வந்து விஜய் வந்து உண்மையிலேயே அவரை சுத்தி இருக்கிற ஆட்கள் மீதான அவர்களுடைய செயல்பாடுகள் மீது ஆரம்ப கட்டத்திலேயே விஜய் வந்து கவனம் செலுத்தாமல் போனால் அவருடைய திரையுலக வாழ்க்கையோட ஒரு வளர்ச்சிக்கும் சரி,
அவர் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாருன்னா அவர் இதெல்லாம் இந்த ஆரம்ப கட்டத்திலே சரி செய்யலன்னு வச்சுக்கீங்களேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விஜயகாந்தே வந்து ஒரு நடிகர்களில் அரசியல் கட்சி ஆரம்பித்து கடந்த ஒரு 10-15 வருடங்கள்ல சொல்றேன், அவர் பெற்ற உச்சத்தை யாரும் பெறவில்லை. ஒரு எதிர்கட்சி தலைவராவே அவர் அமர்ந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் கடும் சரிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு உடல்நல குறைவு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்தது. அரசியலுக்கு அதுக்கு முன்னாடி உடல்நல குறைவுங்கிறது கடந்த ஒரு 5 வருடங்கள்ல தான். அதுக்கப்புறமாவே அடுத்த மாறிடுச்சு. உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து கமலஹாசன் கூட அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த அளவுக்கு வந்து அவரால் வந்து பெரிய சக்சஸ் கொடுக்க முடியல இது வரைக்கும் சோஃபார். ஆனா விஜயகாந்த் கொடுத்தா அப்படி பண்ணாரு. நீங்க எதிர்காலத்துல விஜய்க்கெல்லாம் நாமளும் இதை மாதிரிலாம் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க நான் எப்பவுமே நான் யாரோ ஒருத்தர் சின்ன உதவி செஞ்சா கூட நான் மனம் திறந்து பாராட்டக்கூடிய ஒரு கேரக்டர். அதுவும் இந்த மாதிரி ஒரு விஜய் கல்விக்கு ஒரு பக்கம் உதவி பண்ணாரு. 2023 அந்த ஜூன் ஜூலைல அது அந்த ஃபங்க்ஷன் அவர் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஆனால் அதுலேயும் வந்து விமர்சனங்கள் நிறைய இருந்ததுன்னா குளறுபடி அவர் சார்ந்தவர்கள் செய்த குளறுபடி தான். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போதும் இதெல்லாம் வந்து அவர் ஆரம்பத்திலே சரி செய்யணும். கரெக்டா இருக்கணும். எக்ஸிகியூஷனுக்கும் அந்த விஷயங்களும் ரொம்ப முக்கியம். நீங்க அதை வந்து அவர் உற்று நோக்கணும். நீங்க அவ்வளோ மீடியா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய ஹீரோவா நீங்க வந்து மக்களால் பார்க்கப்பட்டு இருக்கீங்க. நீங்க அப்ப என்ன பண்ணும் அதுல இதை மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்க வரவங்க யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? அதுல யார் ரசிகன்னு தெரியாதா? தெரியும்ல. அப்போ நீங்க வந்து அதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த நேரத்துல? நீங்க உண்மையான உதவி வேணுங்கிறவங்களுக்காவது நீங்க இவ்வளவு மீடியா கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க வந்து அவங்களெல்லாம் தவிர்த்து இருக்கணும் இல்ல? அவங்கள அப்படியே உங்களால ஏன் பண்ண முடியல? அப்ப தவறு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் உங்களுக்கு. உதவியே வேணான்ட்டு ஒருத்தர் போறாங்க, இன்னொருத்தர் வந்து இல்ல நான் வந்து போட்டோ எடுக்க தான் வந்தேன்ட்டா நீங்க அந்த இடத்துல அதுதான் வந்து நீங்க வந்து முதல்ல வந்து அந்த இடத்துல நீங்க நடிகர் அப்படிங்கிற அடையாளத்தை வந்து விட்டுடணும். நீங்க உதவி செய்யற அந்த விஷயத்துக்காக சுத்தி நம்ம என்ன வச்சுக்கணுங்கிறது அதுதான் நிர்வாக திறமையில உங்களுக்கு வரும். நீங்க அந்த ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய அணுகுமுறை நிர்வாக திறமை வந்து தவறாகும் போது அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழியே இருக்கு, முதல் கோணல் முற்றிலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவனம் செலுத்தணும். இது நிச்சயமா கவனம் செலுத்தணும். அது இதெல்லாம் அவர் வந்து செய்யாம விட்டாருன்னு வச்சுங்களேன், வந்து அது வந்து நீங்க பப்ளிக்ல போயிட்டு நீங்க என்ன தப்பு பண்ண இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீங்க டக்குன்னு நேற்று பார்த்தா நான் பகல்ல சில இதுல பார்க்க முடியல, ஈவினிங் போல வந்து பாக்குறேன், சரி விஜய் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா டோட்டலி வந்து நேற்று சோசியல் மீடியால ஃபுல்லா விஜய் வந்து ஃபுல்லா அப்படி மாறி இருக்காரு. ஃபுல்லா ட்ரோலிங் தான். அவரை பத்தின இது மாதிரிதான். கடைசியில அவரு என்ன உதவி பண்ணாரு, அது எத்தனை போய் சேர்ந்தது? ஓகே. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து காரணங்களா சொல்லப்படுது. அவருடைய உடல்நல குறைவு அது வந்து மிகப்பெரிய காரணம் இருந்தாலும், கடைசி காலத்துல அதாவது ஒரு 3 வருடங்களாகவே அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுட்டாரு. அதுவே அவர் வந்து கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் வந்து எழுந்துட்டு தான் இருக்கு. அவருடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்த ராதா ரவி அவர்கள், வாகை சந்திரசேகர், தியாகு இவங்களாலேயே வந்து அவரை ஃப்ரீக்வெண்ட்டா போய் பார்க்க முடியல, சந்திக்க முடியல, உட்கார்ந்து பேச முடியல. அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. நண்பர்கள் யாருக்கிட்டையும் வந்து மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையலன்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி ஈவன் அவர் ஒரு ஹீரோவா அடையாளம் கொடுத்த எஸ்.ஏ. சந்திரசேகரன் கொடுத்த இரங்கல் செய்தியில் கூட பார்த்தீங்கன்னா, நான் போய் விஜயகாந்த் அவர்களை நான் போய் 2 வருஷமா பார்க்க ட்ரை பண்ணேன், பார்க்க முடியலன்னு கூட சொல்லியிருந்தாரு. முடியல, நான் அவர் வந்து போய் பார்த்து அவருக்கு வந்து முத்தம் கொடுக்கணும்னு கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அவங்க குடும்பத்தினர் வந்து எதற்காக இப்படி பண்ணாங்க? நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் பலரோடது மனம் கவர்ந்த நடிகராக இருந்திருக்கிறாரு. ஒரு சில நடிகர்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க. இப்போ யோகி பாபுலாம் நான் போய் அவரை பார்த்தேன் அப்படின்னாரு, அந்த மாதிரி. ஆமா, சில பேர்லாம் போய் பார்த்துருக்காங்க. அவங்களுக்குலாம் நிறைய பேர், இன்னும் சில நடிகர்கள் ஆமா நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சில முக்கிய விஐபிக்கள்லாம் பார்த்துருக்காங்க. சிஎம் முதற்கொண்டு நிறைய பேர் ஆமா பார்த்துருக்காரு. ஆனாலும் வந்து அவருடைய நெருங்கிய நட்பு வட்டமா இருந்தவங்க அவங்கெல்லாம் ஏன் வந்து இப்படி வந்து அவங்களுக்கு தவிர்க்கப்பட்டாங்கங்கிறது வந்து ஒரு புரியாத புதிரா இருக்கு. அதுக்கு வந்து அவங்க விளக்கம்
குடுப்பாங்களாங்கிறதே எனக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஜென்ரலா வந்து ஒரு எண்ணம் வருது. இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப கடைசி நேரத்துல வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்காரு அப்படின்னா, அவருக்கு இளமை காலத்துல இருந்த நல்ல நட்புகள், நினைவுகள் வந்து கூட இருக்கிறப்ப, கண்டிப்பா, எப்பேர்ப்பட்ட உடம்பு வந்து சரியில்லைன்னா கூட ஆரோக்கியத்த மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு விஷயமா கூட அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அந்த ஒரு முயற்சிய கூட வேண்டான்னு தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? பலரும் இது வந்து நீங்க மட்டும் இந்த கேள்வி ம். எழுப்பல. அவங்க கூட நெருங்கி பழகுனவங்களே பல பேர் வந்து சில இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருந்தபோது, சில வீடியோக்கெல்லாம் கடந்த 2 நாட்களா நெறைய வீடியோக்கள் அது வந்துட்டு இருக்கு. அவருடைய சம்பந்தப்பட்ட அந்த ராதா நடிகர்கள் ரவிலாம் ரொம்ப உடைஞ்சு போய் ராதா ரவிலாம் பேசியிருந்தாரு. என்ன ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப கேட்டிருந்தாரு. ரொம்ப உடைஞ்சு போய் எல்லாரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நட்பு நான் பார்த்துருக்கேங்க. ம். நடிகர் சங்கத்துக்குலாம் நான் போவேன். ம். நடிகர் சங்கத்தோட தலைவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த நட்பு வட்டாரம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ம். ராதா ரவி அவர்கள், வாகை சந்திரசேகர் இது மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. அவர் அவ்ளோ நட்புக்கு அ இலக்கணம்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீடியோ கூட ஒண்ணு பார்த்தேன். ஆர்கே செல்வமணி விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் 2 குடுத்தவரு சொல்லியிருந்தாரு பாருங்க. ம். அ விஜயகாந்த், ராவுத்தர் ம். அவர்களுடைய நட்பு பத்தி நம்ம ஒரு பெரிய படமாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயகாந்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்தது வந்து ராவுத்தர் ஐயா. ராவுத்தர் ஐயா நட்பு தான். எல்லாருமே என்ன சொல்றாங்க? ம். ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு? வந்து பேசணும் எல்லாருமே என்ன சொன்னாங்க? ரஜினிகாந்த்லாம் வந்தாரு எல்லாரும் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்ந்தவர். நாங்க அப்படிப்பட்ட நட்புக்கு அவ்ளோ நண்பர்கள வச்சுக்கிட்டு இருந்தாரு அவரு. கடைசி நேரத்துல எந்த நண்பர்களும் பார்க்க முடியாத சூழல் நான் அந்த உருவாகிருச்சு. இறுதி நிகழ்வுலயாவது அந்த நண்பர்கள்லாம் அந்த நல்லடக்கம் செய்யப்படும்போது இருப்பாங்களா? நாங்க லைவ்ல உட்காந்துருக்கும்போது இவங்கலாம் வருவாங்க. இவங்கலாம் பேசுவாங்க. இவங்கலாம் அங்க அங்க வந்து இருப்பாங்க. அங்க ம். வந்து இருப்பாங்க. அவருடைய அந்த கடைசியினர் யாரா அது இருந்தாலும் எதுவுமே தோணும்ல. நடக்காம போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமானது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா இப்போ ம். நம்ம ஏறக்குறைய நான் அவர் வந்து என்னோட சின்ன வயசுலயே நமக்கு வந்து ஒரு பிடிச்ச நடிகர்கள்ல அவரும் ஒருத்தர். நம்ம என்ன நினைப்போம், இந்த மாரி கூட நம்மளும் ஒரு ஒரு நட்புக்கு இவ்ளோ பேர் இருக்கும்போது, அந்த இடத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருந்திருக்கும்ல. அதெல்லாம் அதெல்லாம் ஏன் வந்து நடக்கல அப்படிங்கிறது வந்து, இது நீங்க மட்டும் கேள்வி வைக்கல. எனக்கு மனசுல மட்டும் எழல. பொதுமக்கள் மத்தியிலும் வந்து இத மாதிரியான கேள்விகள் வந்து இருக்கத்தான் நெறைய செய்யுது. இருக்கத்தான் செய்யுது. இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? அது எல்லாம் ஃபியூனரல் எல்லாம் கரெக்ட்டா முடிஞ்சதுக்கு பிறகு இந்த நல்ல நாளில் அப்படின்னு சொன்னாங்க. அது டங் ஸ்லிப் ஆயி இல்ல தான் இல்லங்க. டங் சொல்றது ஸ்லிப் தானா? தாங்க. அது சிலதெல்லாம் வந்து ஏன்னா நீங்க அதுக்கப்புறமா இல்ல எல்லா இல்ல பேச்சு எனக்கு வந்து ஏன்னா என்னன்னா உடைஞ்சு போயிருக்கிற இடத்துல அப்படி ஒரு ஸ்பீச் வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப போல்டாவும் பேசினாங்க. பேசுனாங்க ரைட் அதெல்லாம் ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது என்ன என்ன நல்ல எனக்கு நாளிலா டங் அப்படிங்கிற ஸ்லிப்பா மாரி வந்திருக்கு. அதான் வாய்ப்பு தவிர்த்திருக்கலாம் இருக்கு. அதெல்லாம். ம். அதெல்லாம் வந்து ஆமா. தவிர்த்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே அதெல்லாம் சொல்ல வந்து முடியாது. இப்ப நம்ம ஆ பேசுறப்பவே எவ்வளவு உளறுகிறோம் இதெல்லாம் இருக்கு. நமக்கே இப்ப நம்ம அப்ப பேசும்போது கூட சிலதெல்லாம் நமக்கே கட் பண்ணி ஸ்லிப் ஆயிடும். போறோம். அதான் ஆமா. சொல்லுவாங்க, நம்ம டேக் மனசுல போறோம். நினைக்கிற வேகம் வந்து வார்த்தைகளா வார்த்தையில வெளியில வராது. வராது அதெல்லாம். பட் அந்த மாரி உணர்ச்சிபூர்வமான ஒரு நேரத்துல வந்து அவங்க இந்த மாரி பேசுறத கூட அவங்க தவிர்த்திருக்கலாம். தவிர்த்திருக்கலாம். ம். எதுக்கு அது மாரி அப்புறமா கூட நீங்க ஒரு அறிக்கையில பின்னாடி சொல்லிக்கலாம். அன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில 100 பேர் தான் அந்த நேரத்துக்கு அங்க சுத்தி இருந்திருப்பாங்க. ம். இந்த மாரி விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் ஒரு அந்த நேரத்துல யாரும் இத பத்தி விமர்சிக்க கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நெறைய பேர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பன் அப் பண்ணியும் பேசல அன்னைக்கு. ஆனால் இதெல்லாம் வரும் நாட்களில் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸா வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் ரைஸ் ஆகும். ம். கேள்வியா வந்து வரும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவரு வந்து சினிமாவில் இல்லை. அவரு வந்து அவரும் மறைந்துட்டாரு. அவங்க அவங்க குடும்பம் சார்ந்து சினிமாவில் அடுத்தது அவங்க பசங்க. ஒரு மகன் தான் வரப்போறாரு. சினிமாவுல சின்ன ஒருத்தர் பையன் எனக்கு வராருன்னாங்க. சினிமா ஆமா வேணான்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு. அரசியல். ஆமா ஒருத்தர் அரசியல், ஒருத்தர் சினிமா அதுதான் என்னோட அப்படிங்கிறாங்க. இறுதி கேள்வியாவும் அதுதான் இருந்தது. இதற்கு பிறகு வந்து ம். கட்சி பணி சார்பாக வந்து அவங்களுடைய மூவ் இருக்குமா? இல்ல சினிமா அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுடைய மூவ் இல்ல ஒரு இருக்குமா? மகன் வந்து சினிமாவுல வந்து விஜயபிரபாகரன் ஜெயிக்கணுங்கிறன்னு அரசியலுக்கு, விஜய் பிரபாகரன் சண்முக சண்முக பாண்டியன் பாண்டியன் சினிமாவுக்குன்னு சினிமாவிற்கு. உங்களுக்கு இப்படிதான் இருக்கு. சண்முக பாண்டியன் இப்போ ஒரு முக்கிய ஒரு ஒரு படம் ஒண்ணு வெப் நடிச்சிட்டு சீரிஸ் இருக்காரு ஒண்ணு அவரு. வந்து ஆமா வெப் சீரிஸ் வந்து சசிகுமார் வந்து ஒரு படமும் கமிட் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு. சில படங்களும் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவங்க 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 இதுல தமிழன் என்று சொல்லுன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் அப்படியே நின்னுட்டு நின்றுச்சு. இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் இருக்காரு. பட் அதுதான் இந்த மாரி சூழலுக்கு வந்து வரும்போது, உங்களுக்கு அடுத்து உங்களை சார்ந்து வரும்போது, ஒரு அரசியல் ரீதியா கூட இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல இதெல்லாம் கொஞ்சம் அவருடைய அந்த ஒரு இறுதி
நிகழவருடைய மறைவு பத்திய இதெல்லாம் கொஞ்சம் நீங்க உங்களுக்கு வந்து அப்படியே ஆஃப் ஆகி மறைஞ்ச பிறகு, உங்களுக்கு அந்த பேச்சுக்கள்லாம் மறைந்த பிறகு, அடுத்தது இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த கருத்துக்கள்லாம் வரும். அந்த நேரத்துல அவங்க வந்து இப்ப பதில் சொல்லாம அவங்க தவிர்க்கலாம். பட் அந்த நேரத்துல இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு சிலதாவது பதில் சொன்னால் மட்டும்தான் வந்து ஏதாவது அவங்க மேல இருக்கிற கோபமும் உங்களுக்கு வந்து குறையும். இல்லைன்னா அது வந்து மனசுல பலருக்கு வந்து ஒரு ஒரு கேள்வி, ஒரு உறுத்தலாவே உறுத்தலாவே இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும். இருக்கும். ஓகே. பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மீண்டும் உங்கள சந்திப்போம். நன்றி.